Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நம்மளுடைய ரவுண்ட் 2 பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கற ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா இந்த வீக் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. போன வீக்கும் அதே தான் சொன்னாங்க. பட் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. இதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கும். அதனால தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் தானே தவிர எந்தவித டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு காலேஜஸ் அப்படிங்கிறது நம்ம மெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்குமே எல்லா கோர்சஸுமே ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் அப்படிங்கிறத இப்போ தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய கோர்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமே நடக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் ஆயிரும். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பா நடத்துவாங்க. நடத்தாம போக மாட்டாங்க. இது கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறதும் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதும் டிலே ஆகுதே தவிர அவங்க கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்தாம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபார்ம் டியோட கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பா நடக்கும். ஜிஎன்எம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட வெயிட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் வரும்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கரெக்டா பண்ணுங்க. எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் அப்படிங்கிறத இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியும் மற்ற ஆஃபீஸஸ் மாதிரியே லீவ் ஹாலிடேங்கிறதுனால நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீக்குக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டும்தானே இருக்குது தவிர மேக்ஸிமம் இந்த வீக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த வீக் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்த்தா ஒரு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேக்ஸிமம் நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது அது கூடவே இந்த பாராமெடிக்கலுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம்னா இப்படி நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் பாராமெடிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் டைம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூலும் அதே மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எப்படியும் நம்மளுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த் கண்டிப்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செப்டம்பர் மந்த் லாஸ்ட் இல்லைன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. எல்லாருமே கண்டிப்பா காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம கைடன்ஸ் அதாவது பாராமெடிக்கல் ஃபார்ம் டி ஜிஎன்எம் நர்சிங் அந்த டிப்ளமோ அண்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான கைடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.